அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை முதலாவது நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம், நம்ம அடிக்கடி தியானிச்சிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளில் இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியங்களை நாம் கவனிப்போம். இந்த வசனத்திலே ஒரு வாக்கியத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஓட்ட பந்தயத்தில் ஓடுற அந்த கிரவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா, 10 பேர் ஓடுறாங்கன்னா அதில் 10 ட்ராக் இருக்கும். எப்படி வேணாலும் ஓடலாம் அப்படிங்கிறது இல்லை. அந்த ட்ராக் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ராக்ல என்ன செய்யணும், அவங்க ஓடினாதான் அவங்களுக்கு பரிசு உண்டு. அல்லேலூயா. வேற யார் ட்ராக்லயாவது ஓடி ஃபர்ஸ்டா போயிட்டாங்க அப்படின்னாலும் என்ன கிடைக்காது, பரிசு கிடைக்காது. அல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதையில தான் அவங்க ஓடணும். அப்படி ஓடினாதான் அவங்க கரெக்டா அவங்களுடைய பரிசை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், அதே போல இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த பாதையிலே நாம் ஓட வேண்டும். வேற யாருடைய ட்ராக்ல என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. அல்லேலூயா. நான் ஓடுனேனே, நல்லா தானே ஓடுனேன், நான் வேகமாக தானே ஓடுனேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, நல்லா தான் ஓடுனேன், வேகமாக தான் ஓடுனேன், ஆனால் ட்ராக் மாறி வந்துட்டேன். அல்லேலூயா. தடம் புரண்டு போச்சு, அதனால வாழ்க்கை தோல்வி அப்படின்னு சொல்லிடுவார். ஆகவே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். இன்னைக்கு காலையில் சங்கீதத்தில் கூட நம்ம வாசித்தோம். 19ஆம் சங்கீதத்தில் 4-5 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ம் 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 அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. அல்லேலூயா. சூரியனுக்குன்னு சொல்லி ஒரு பாதை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம சயின்ஸ்ல அதெல்லாம் நம்ம என்ன செய்றோம், படிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு அதுக்கு ஒரு வே இருக்கு, அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதுல தான் என்ன செய்யும், அது கரெக்டா சுத்தி வந்துட்டு இருக்கும். அல்லேலூயா. ஏதாவது ட்ராக் மாறிச்சு, பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் பாதையில் ஓட எப்படி இருக்குதான், மகிழ்ச்சியா இருக்கு. போர் அடிக்க, ஆண்டவரே நான் வேற மாதிரி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு சூரியன் கேட்டுச்சு, நம்ம கதை கந்தல். அல்லேலூயா. அப்படித்தானே? ஆண்டவரே இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும், விடியாது. அல்லேலூயா. நம்ம பாட்டுக்கு விடியல, என்ன விடியலையேன்னு போட்டு லைட் போட்டுட்டு இருக்க வேண்டியதான். அதுல கரண்ட் காலி ஆயிரும். இப்ப வேற நிலக்கரி தட்டுப்பாடு வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. கரண்ட் தட்டுப்பாடு ஆக தான் புதுசா எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் பைக் எல்லாம் வருது. எல்லாம் என்னைக்கு எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. அல்லேலூயா. சரி, ஆகவே இந்த சூரியன் தனக்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த பாதையில கரெக்டா என்ன செய்துட்டு இருக்கு, இத்தனை வருஷமா அது ஓடிட்டே இருக்கு. ஆனா
இந்த திமிரு பிடிச்ச மனுஷன் தான் என்ன செய்யறதில்ல, ஒழுங்கா ஓடாம வேற யார் ட்ராக்லயாவது ஓடுறது. அதனால வாழ்க்கையில ஃபெயிலியர். அல்லேலூயா. வாழ்க்கையில தோல்வி. நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமாக நாம் வாழ வேண்டுமானால் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே, நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நாம் ஓட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அடுத்த பாதையில என்ன செய்யக்கூடாது, கால் வைக்கவே கூடாது. அல்லேலூயா. ஐயோ இந்த பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படி போயிடலாம், இது எனக்கு பிடிக்கல, இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆளை பார்த்து என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு பாதை என்ன செய்திருக்கிறாரு, நியமித்து வைத்திருக்கிறார். அந்த ட்ராக்ல நம்ம கரெக்டா ஓடி பரலோகத்துக்கு போய் சேரணும். அல்லேலூயா. அதுல கொஞ்சம் மாறி போனா கூட நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்றுதான் அறிவிக்கப்படும். ஆகவே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:17 இருந்து. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது 14ஆம் வசனத்துல கூட வாசித்தோம். அப்படியே அவனவன் கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படி அவனவன் நடக்க கடவன். இந்த வார்த்தை இந்த செய்திக்கு பொருத்தமான ஒரு பகுதி. அல்லேலூயா. தேவன் நமக்கென்று ஒரு பாதையை நியமித்திருக்கிறார், நமக்கென்று ஒரு அழைப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த அழைப்பில அந்த பாதையில தான் நம்ம என்ன செய்யணும், ஓடணும். அல்லேலூயா. ஆண்டவர் பைபிள்ல சொல்லியிருக்கிறாரு, நாசியில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அவன் ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டான், உட்கார மாட்டான். அல்லேலூயா. நீ மலையை பாருங்க, இமயமலைக்கு எப்படி போனோம் அப்படின்னு நம்ம மேப் போட்டோன்னா கரெக்டா என்ன செய்யும், இமயமலை அங்கதான் இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு போனா இமயமலை வேற எங்கேயாவது இருக்குமா? இருக்காது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு தெரியும் இமயமலை இங்கதான் இருக்கும். சூரியன் இப்போ இந்த டைம்ல இந்த இடத்துல தான் ஓடிட்டு இருக்கும், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. கரெக்டா சொல்லலாம், சூரியன் 4 மணிக்கு இந்த பக்கம் இருக்கும். அதை வச்சுதான் முதல் கடிகாரம் கண்டுபிடிச்சாங்க. அல்லேலூயா. அது மாறி மாறி ஓடிச்சுன்னா நம்ம கிளாக் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? முடியுமாங்க? முடியாது. அல்லேலூயா. மனுஷன் மட்டும்தான் ஒழுங்காவே என்ன செய்ய மாட்டான், ஓட மாட்டான், இஷ்டத்துக்கு ஓடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவன் சொல்லுகிறார், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம். நமக்கு நியமித்த பாதை, தேவன் நம்மை அழைத்த அந்த அழைப்பிலே நாம் சரியாக இருக்க வேண்டும். இன்னொருத்தரை பார்த்து என்ன செய்யக்கூடாது, அடிமையா இருக்கிறவன் சுயாதீனனை பார்த்து நானும் சுயாதீனன் ஆகணும், சுயாதீனமா இருக்கிறவன் நானும் அடிமையாகணும்னு நினைச்சக்கூடாது. நமக்கு தேவன் எப்படி நடத்துகிறாரோ அப்படி நாம் ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நியமிச்சு வச்சிருக்கிறாரு. அதனால மற்றவங்களை பார்த்து அவங்கள போல நானும் இருக்கணும், இவங்கள போல நானும் இருக்கணும், அவங்கள போல நான் அதை வாங்கணும், இவங்கள போல இதை வாங்கணும் நம்ம நினைக்காம, நம்ம ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற பாதையிலே, நமக்கென்று நியமித்த காரியத்திலே, நம்மை அழைத்த அழைப்பிலே நம்ம என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். அல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப ஃபேமஸான ஊழியக்காரங்க நம்ம தேசத்தில் டிஜேஎஸ் தினகரன் ஐயா,
அதுக்கு அடுத்தபடியா மோகன் சிலாசரஸ், அவர் இப்போ இருக்கிறாரு. டிஜே ஐயா போயிட்டாரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த டிஜே ஐயா மாதிரியே பாடுவாங்க, அப்படியே தலையாட்டி வராது, ஆனாலும் அப்படியே தலையாட்டி அந்த மாதிரி ராகம் எடுத்து பாடுறவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. டிஜேஸ் நினைப்பா அவங்களுக்கு. அல்லேலூயா. சிலர் மோகன் சிலாசரஸ் மாதிரியே நினைச்சுவாங்க, அப்படியே பேசுவாங்க. அவங்களுக்கு இயற்கையா ஒரு இது இருக்கும். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே ட்ரை பண்ணி எப்படியோ ஓரளவு இப்படி பண்றாங்க. அல்லேலூயா. நம்ம வந்து ரியலா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படியே இருக்கிறது தான் ஆண்டவர் என்ன செய்றாரு, விரும்புறாரு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். இதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து யாரையோ பார்த்து நினைச்சிருக்கோம், அவங்க எல்லாம் இப்படிதானே இருக்காங்க, இவங்க எல்லாம் இப்படிதானே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நமக்கு ஆண்டவர் ஒரு பாதை நினைச்சிருக்கிறார், நியமிச்சிருக்கிறார். அந்த பாதையில நம்ம என்ன செய்யணும், சரியா ஓடணும். இல்லை நான் அவங்கள பார்த்து தான் வந்தேன், அவங்க பின்னாடியே வந்தேன், அதெல்லாம் ஆண்டவர் நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. நாம் நமக்கு நியமித்த காரியத்திலே மன திருப்தியாக, அதிலே நாம் மகிழ்ச்சியாக என்ன செய்ய வேண்டும், ஓட வேண்டும். சூரியன் என்ன செய்தான், தன் பாதையில ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அல்லேலூயா. ஐயோ நான் மட்டும் இப்படியே சுத்திட்டு இருக்கிறேன், அங்க ஒரு கோள் பாரு என்ன மாதிரி சுத்துது, நான் அதை போல சுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா தப்பா போயிரும். அல்லேலூயா. தன் பாதையில ஓட மகிழ்ச்சியை, நமக்கு தேவன் கொடுத்த வாழ்க்கையில மகிழ்ச்சியா என்ன செய்யணும், போகணும். அதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. அடுத்தவங்களை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ அவங்க இப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே, அப்படிதான் நம்ம ஒரு நாள் மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம வந்து ஆண்டவர் தான் பார்க்கணும். அந்த கடைசியில் நம்ம அந்த பகுதியில் வாசிக்க முடியும். இன்னும் நாம் வேதத்திலே வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 13:17. தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ, அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் வந்து நல்ல செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்தாரு, நல்ல ஊர்ல செட்டில் ஆயிருந்தாரு. ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ அப்படின்னாரு. அவன் கிளம்பி வந்துட்டாரு. சரி இந்த இடத்துல நீ இருப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லாம, நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எல்லாம் எம்மட்டோ அம்மட்டும் என்ன செய், நடந்து திரி. அல்லேலூயா. அப்படின்னா நீ ஒரு இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இந்த கானான் தேசம் முழுவதும் உன் சந்ததிக்கு நான் கொடுக்க போறேன். அதனால நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன செய்யணும், கூடாரத்துல குடியிரு, நீ வீடு கட்ட வேண்டாம், நடந்து தெரி. அதனால ஆபிரகாம் என்ன செய்தான், ஒவ்வொரு இடமா பிரயாணம் பண்ணினான். அல்லேலூயா. நீ பைபிள்ல பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் பிரயாணம் பண்ண அந்த மேப் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எங்க பாஸ் நாங்க பார்க்க போறோம் எங்க. அல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு தானே பைபிள்ல பண்ண எல்லா பைபிளும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல்லையாவது மேப்ல மார்க் வாங்கல, இதுலயாவது மார்க் வாங்க. அல்லேலூயா. சரி, அந்த இப்போ பார்க்க வேண்டாம், நீங்க நான் சொல்றதை கவனிங்க. அப்புறம் வீட்டில் போய் நல்லா பாருங்க. ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின அந்த இடங்கள் எல்லாம் அங்கே இருக்கும். ஆபிரகாம் ஒவ்வொரு இடமா நினைச்சுதார், கூடாரம் போட்டுட்டு. எவ்வளவு ஒரு கஷ்டமான காரியம் இல்லையா. இதை போல நம்மள மாதிரி ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலி எல்லாம் கிடையாது. அவங்க கூட நிறைய பேர் இருந்தாங்க, வேலைக்காரங்க இருந்தாங்க, வேலைக்காரிகள் இருந்தாங்க, நிறைய ஆடு மாடு ஒட்டகம் கழுதை குதிரை எல்லாம் ஏ டு விசட் எல்லாம் இருக்கும். ஒரு பெரிய ஊரே இருக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் வச்சுட்டு ஊரா சுத்த வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நினைச்சு மற்றவங்களெல்லாம் ஒருவேளை பார்த்துருக்கலாம், கூட இருக்கிறவங்க எல்லாம் முறுமுறுத்துக்கலாம், என்னையா இந்த கிழவனுக்கு வர வேலை இல்லை, ஒரு இடத்துல இருக்காம உயிரை வாங்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. அதுக்காக அவர் ட்ராக் என்ன செய்யல, மாத்தல. அவருக்கு ஆண்டவர் அதான் சொல்லியிருந்தார், நீ நடந்து திரி. அல்லேலூயா. அவர் நடந்துட்டே இருந்தார், அவங்க சந்ததி அதை சுதந்திரிச்சிச்சு. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் நியமிக்கப்பட்டிருக்கு. எபிரேயர்ல அதை குறித்து நம்ம மீண்டும் வாசிக்க முடியும். எபிரேயர் 11:9 வசனத்தையும் 13 வசனத்தையும் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து ஆமீன். பரதேசியை போல சஞ்சரித்து. அல்லேலூயா. அல்லேலூயா. பரதேசினா என்னது, அவனுக்குன்னு எதுவுமே கிடையாது, நிரந்தரமான ஒரு அட்ரஸ் கிடையாது, நிரந்தரமான ஒரு இடம் கிடையாது. அல்லேலூயா.
நிரந்தரமா எதுவுமே அவனுக்கு கிடையாது. அவன் தான் யாரு? பரதேசி. அல்லேலூயா. பரதேசியே போல என்ன செய்தானா? சுற்றி தெரிந்தானா. 13ஆம் வசனம் வாசிங்களா? ம் 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 பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அல்லேலூயா. பூமியின் மேல் தங்களை என்ன செய்தாங்களா? அந்நியரும் பரதேசி. யாராவது பரதேசி நீ உங்களை திட்டுனா, ஆமாண்டா நான் பரதேசி தான் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்கள் அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள். போர்டு எழுதி வைக்க கூட அவங்க என்ன செய்யல, வெக்கப்படல. அல்லேலூயா. எல்லாரும் இவன் என்னடா இப்படி ஒரு பெரிய குரூப்பை தூக்கிட்டு பரதேசி மாதிரி சுத்திட்டு இருக்கிறான், இவனுக்கு ஒரு இடம் வாங்க கூட வக்கு இல்லையா அப்படிலாம் நினைச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவனுக்கு நியமிச்சிருந்தது என்னதுதான்? அதுதான். அல்லேலூயா. அதனால அந்த நியமித்த பாதையிலே ஆபிரகாம் சரியாக ஓடினான். அதனால்தான் வேதம் முழுவதும் ஆபிரகாமுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரோ அந்த பாதையில ஓடணும். அடுத்தவங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது? கடன் இழுத்து வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. சிலர் இன்னைக்கு அடுத்தவங்களை பார்த்து வாழ்றதுனாலதான் பெரிய பெரிய கடன் பிரச்சனைலாம் நினைச்சுக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. தேவன் நமக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரோ அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதுல பைபிள் வாசம், நீ சுயாதீனா கூட பரவாயில்ல. இப்போ எது ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, பெரிய காரியமா சரி, எதுவா இருந்தாலும் நமக்கு ஆண்டவர் என்ன நியமிச்சிருக்கிறாரோ அந்த பாதையில என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோட ஓடணும். அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை தியானிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம்தான். அந்த நியமிச்ச பாதை வந்து நமக்கு ஒருவேளை கஷ்டமா கூட இருக்கலாம் இல்லையா? எல்லாத்தையும் தூக்கிட்டு ஊர் ஊரா அலையிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஆனாலும் ஆண்டவர் அவனுக்கு நியமித்த பாதை அதுதான். அந்த பாதையில அவன் என்ன செய்தான்? பொறுமையோடு ஓடினான். அல்லேலூயா. ஆகவே விசுவாசிகள் எல்லாருக்கும் அவன் தகப்பனானான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு நியமித்த ஓட்டத்திலே நாம் பொறுமையை ஓடுவோம். தாவீதை குறித்து நம்ம வாசிக்கும் போது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிங்க. 2 சாமுவேல் 16, 10, 11. தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே தாவீது ராஜா அந்த அப்சலோமுக்கு பயந்து என்ன செய்றான்? அவன் வந்து வெளியே வந்துட்டான். அரண்மனை விட்டு வெளியே வந்து பாதுகாப்பா காட்டில் நடந்துட்டு இருக்கிற நேரம் அங்க சீமைன்னு ஒரு மனுஷன் வரான். அந்த சீமை வந்து சாதாரண ஒரு மனுஷன், இவன் ராஜா. அவன் என்ன செய்றான்? இனிமேல் இவன் எங்க ராஜாவா போறான்னு நினைச்சிட்டு தாவீத வாயில வந்த மாதிரி எல்லாம் தூஷித்தான். அல்லேலூயா. மண்ணெல்லாம் வாரி என்ன செய்தான்? போட்டு நீ கூட சாபம் போடும்போது கூட சில நினைச்சுவாங்க, மண்ணு வாரி போடுறதுக்கு சென்னையில மண்ணும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால எல்லாமே ரோடு சிமெண்டா தான் இருக்கு. சரி, ஆகவே இந்த சீமை என்ன செய்தான்? புழுதி அள்ளி போட்டு அவனை தூஷித்து பயங்கர கேவலமா பேசினான் தாவீதை. இவன் கூட வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, அடி ஆட்கள்லாம் இருக்காங்க, ராணுவ வீரர்கள் இருக்காங்க, யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, பயங்கரமான டேலண்டான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவன் வந்து சாதாரணமான ஒரு டம்மி பீஸ் தான். ஆனா இவன் வாயில வந்தெல்லாம் பேசுறான். அப்போ கூட இருக்கவங்க கேட்கறாங்க, இவன் எப்படி ராஜாவை பேசலாம்? கோபமா வருது கூட இருக்கவங்களுக்கு. அப்ப தாவீது சொல்றான், அவன் அப்படி செய்வதற்கு ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவன் தூஷிக்கட்டும், தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அப்படிங்கும் போது நம்ம யாரை கேட்க முடியும்? ஆண்டவர் வந்து சொன்னதுதான், அவன் தூஷிக்கட்டும், நான் கேட்கணும்னு இருந்திருக்கு, அதனால நான் கேட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. நியமித்த ஓட்டம். அல்லேலூயா. அது எப்படி அவன் என்னை தூஷிக்கலாம் அப்படின்னு நினைச்சு இறங்கி இருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் நியமித்த பாதையிலிருந்து அது நமக்கு நியாயமா கூட தோணலாம்.
அதான் சொல்றாங்க, அது எப்படி அவன் தூஷிக்கலாம்? நியாயம் இல்லதான், அவன் தூஷணத்துக்கு காரணமானவன் இல்லதான். ஆனா தாவீது சொன்னா, ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு, நான் தூஷிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் அப்பமே எழுதி வச்சுட்டாரு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தூஷிக்கப்படணும்னு சொல்லி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாரு. அல்லேலூயா. ஆகவே அது எப்படி தூஷிக்கலாம், அது எப்படி அவன் கெட்ட வார்த்தை என்னை பேசலாம், அது எப்படி அவன் வேதனைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு எதுவும் இல்லை. ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால அவன் சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான், அவன் போயிட்டான். அவன் ட்ராக்ல போனதுனால மீண்டும் ராஜாவானான். அவனுக்கு முன்னாடி இவன் வெட்கப்பட வேண்டியதாயிருச்சு, பயப்பட வேண்டியதாயிருச்சு, நடுங்க வேண்டியதாயிருச்சு, தரையில வந்து விழ வேண்டியதாயிருச்சு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே என்ன கஷ்டமானாலும், பாடானாலும், நிந்தையானாலும், அவமானமானாலும் ஆண்டவர் நமக்கு அதை நியமிச்சிருந்தா நாம் அதில் சந்தோஷமான செய்வோம், ஓடுவோம். அல்லேலூயா. இன்னும் அந்த தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17:39. நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கடந்து போட்டு தன் தடியை கையில பிடித்துக் கொண்டு போதும் போதும். அல்லேலூயா. இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். தாவீது வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். திடீர்னு சகோதரரை பார்க்கறதுக்கு அவன் வர்றான். சகோதரர் ராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் கோலியாத் வந்து இந்த யுத்தத்துக்கு இவங்களை அழைச்சிட்டு இருக்கான். உங்க சைடில் யாராவது வாங்க என் கூட சண்டை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி மக்களை கூப்பிட்டு இருக்கான், இஸ்ரவேல் ஜனங்களை. எல்லாரும் அணிவகுத்து நிற்கிறாங்க. ஆனால் யாருக்கும் போறதுக்கு தைரியம் இல்லை. தாவீதை கேட்டுட்டு அவன் தூஷணமான வார்த்தைலாம் கேட்டுட்டு, அது எப்படி அவன் ஆண்டவரை தூஷிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் அவன் என்ன செய்வேன், அவன் கூட சண்டை போட நான் ரெடியா இருக்கேன்னு போனான். சவுலுக்கு என்னடா பணம் தெரியல, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எத்தனை ராணுவ வீரர்கள் நம்ம வச்சிருக்கிறோம், எவ்வளோ டேலண்டான ஆட்களை வச்சிருக்கிறோம், அவங்கெல்லாம் போகாததை செய்யாது இவன் செய்ய போறானா, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான். சரி பாவம் பழச்சா போகட்டும்னு சொல்லி, என் ட்ரெஸ் எல்லாம் நீ போட்டு பாருப்பா, அந்த கவசம் தலையில வைக்கிறது, கச்சை, அது இது ஆயுதம், பட்டயம், ஈட்டி, கேடம் எல்லாத்தையும் தூக்கி இவனுக்கு கொடுத்து என்ன செய்தான், நீ கொஞ்சம் என்ன செய், கொஞ்ச நேரம் ட்ரெயின் ஆகிட்டு போ. அல்லேலூயா. அப்படின்னு இவரை போட்டுட்டு என்ன லெஃப்ட் ரைட் நடந்து பார்த்தாரு. அவர் சொன்னாரு, இந்த அப்பியாசம் எல்லாம் எனக்கு ஒத்து வரல, உமக்குள்ள ட்ரெஸ்ஸை நீரே என்ன செய்யும் வச்சுக்கோங்க, உங்க ஆயுதம் பட்டயம் எல்லாம் நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் எப்போதும் எடுக்கிற மாதிரி கவனையும் கூழாங்களையும் எடுத்துட்டு போனான். அல்லேலூயா. தடியை எடுத்துட்டு போனான். கோலியாத்து பரியாசம் பண்ணான், தடியை எடுத்துட்டு வர்றதுக்கு நான் நாயா, ஏன்னா மந்தையை காக்குறவங்க ஓனாயிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக இந்த தடியை பயன்படுத்துவாங்க. நாய் அடிக்கிற மாதிரி இதை தூக்கிட்டு வர்றேன், இங்க வா உடனே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா. அல்லேலூயா. ஆனா ஒரே கூழாங்கல்ல நினைச்சிட்டான், கோலியாத் கீழே விழுந்துட்டான். அல்லேலூயா. அப்போ இவன் அதை போட்டு லெஃப்ட் ரைட் போயிருப்பான்னு வைங்களேன், கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், அங்க தோல்விதான். அல்லேலூயா. இல்லங்க, யுத்தத்துக்கு இப்படிதான் போனோம். நோ, ஆண்டவர் உனக்கு நியமிச்சிருக்கிறது என்னது. அல்லேலூயா. அது உன் சைட்ல நீ திங்க் பண்ணுப்போ கரெக்டா இருக்கலாம், ஆனா அது தவறு. அல்லேலூயா. காரணம், உனக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்துல நீ ஓடினாதான் கரெக்டா இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த அப்பியாசம் எனக்கு ஒத்து வரலையா அப்படின்னு எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு இவன் பாட்டுக்கு ஆத்துக்கடல போய் கூழாங்கல்ல எடுத்துட்டு போய் அடிச்சுட்டு வந்துட்டான். அல்லேலூயா. அவ்வளவுதான். இவன் இதை போட்டுட்டு போயிருந்தா கண்டிப்பா அடிச்சிருக்க மாட்டான். அல்லேலூயா. இப்போ அவனுக்குன்னு ஒரு காரியம் இருக்கு. இதே போல நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நியமித்திருக்கிற பாதையில போனா வெற்றி உண்டு. அல்லேலூயா. நமக்கு பார்வைக்கு தெரியலாம், இல்ல இப்படி போனாதான் வெற்றி, நமக்கு தெரியும். அப்படி கிடையாது. ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த வழியில போனாதான் வெற்றி உண்டு. நம்ம வழியில போனா கண்டிப்பா தோல்விதான். அல்லேலூயா. ஆகவே நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே நாம் பொறுமையை ஓட கடவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 2:7-9. விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி
பேதுருவை பலப்படுத்தினவர். என்னையும் பலப்படுத்தினபடியால் போதும் வலது கை கொடுத்து. அல்லேலூயா. பாருங்க, அவங்களுடைய அழைப்பை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த அழைப்புல போனாங்க. அதான் சொன்னான் பவுல் இல்லையா? அவன் தான் நம்ம காலேஜ் சொல்றான். அல்லேலூயா. அவர் ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டு சரியாக ஓட்டத்தை முடித்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஆகவே பேதுரு யோவானுக்கெல்லாம் என்ன ஊழியம், அவங்களுக்கு என்ன அழைப்பு, நமக்கு என்ன அழைப்புங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த பாதையில அவன் ஓடிக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய ஓட்டம் எல்லாம் ஆண்டவருக்கு நியமித்த பாதையில ஓடிக்கொண்டு, ஐயோ நம்ம கூட பேதுரு மாதிரி எருசலேம்ல போய் உட்காந்துக்கலாமா, அங்கே நம்ம செட்டில் ஆகிடலாமா, அப்படி அவன் யோசிக்கல. அல்லேலூயா. அவனுக்கு என்ன நியமிச்சிருக்கோ அந்த பாதையில என்ன செய்தான், ஓடினான். பேதுருக்கு என்ன நியமிச்சிருக்கோ அவன் அந்த பாதையில ஓடினான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன நமக்கு வைத்திருக்கிறாரோ, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, நமக்கு நியமித்த பாதை எதுவோ அதிலே என்ன செய்ய வேண்டும், நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோட ஓடக்கடவோம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். சில நேரத்தில் நமக்குள்ள பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சந்தேகங்கள், பலவிதமான எண்ணங்கள் கடந்து வருகிறது. போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் வரும்போதெல்லாம் நான் நினைக்கிறோம், நம்ம வேற ட்ராக்ல போயிடலாமா, வேற வழியா நம்ம போயிடலாமா, வேற பாதையில நம்ம போயிடலாமா, அவங்கள போல நம்மளும் போலாமா, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நாம் வாசித்தது போல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் இருக்கு, நமக்கு நியமித்த ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையிலே நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு ஓட வேண்டும், மகிழ்ச்சியோடு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. ரிபகன சகனம். இயேசுவே துதிக்கிறோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடுகிறோமா, அல்லது நம்முடைய இஷ்டம் போல ஓடுறோமா? ஆபிரகாம் பாருங்க, இவ்வளோ பிரச்சனை அவனுக்கு இருந்துச்சு, நிறைய ஜனங்கள் கூட இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நடந்து திரி அப்படின்னாரு. அவன் ஊர் ஊரா போனான், எல்லா பகுதியிலையும் சுத்தினான், எல்லா இடத்தையும் மிதிச்சான், அந்த சந்ததி எல்லாத்தையும் சுதந்திரிச்சான். அவன் ஒரு இடத்துல இருந்திருந்தா அந்த இடத்த மட்டும் தான் சுதந்திரிச்சிருப்பான். அவனுடைய மனைவி மறிக்கும் போது அதை புதைக்க கூட அவனுக்கு இடம் இல்லை. பெரிய பணக்காரன் தான், வெள்ளியும் பொண்ணு நிறைந்த சீமான் தான். நான் அவனுக்குன்னு ஒரு இடம் கிடையாது. அப்புறம் இடம் இல்லாததுனால ஒரு இடத்தை வாங்கினான். அதுக்காக அருமையான தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தில் ஓடணுங்கிறதுக்காக அவங்க அவமானம் இந்த எல்லாம் சகிச்சாங்க. தாவீது சொன்னா, அவனை தூசிக்கட்டும், அவன் தூசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். யார் போய் தடை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னான். நம்முடைய பாதை நம்ம உணர்ந்துக்கணும். பவுல் ரொம்ப தெளிவா அதுல சொல்றாரு, எனக்கு அளிக்கப்பட்ட ஊழியம், பேதுருக்கு அளிக்கப்பட்ட ஊழியம் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய ட்ராக்கை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம், நம்முடைய பாதையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். எந்த காரணத்தை கொண்டோம், கடினமானாலும் கஷ்டமானாலும் அந்த பாதையிலே நான் ஓட நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ரிபகன சகன ரபகனமோ. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன்.
காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தே. சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். தோழனன்பே மற்றும் துணைவனன்பே, தோழனன்பே மற்றும் துணைவனன்பே, உம்பனேசரை நான் கண்டேன், உம்பனேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் ஆமென் கர்த்தரின் பின்னே. எஸ் ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் திரும்பி பார்க்க வேண்டாம், போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண. ஆமென். அவரையே நோக்கி ஓடுவோம். சாரோனின் ரோஜா இவர். வேற யாரை பார்க்க வேண்டாம், ஆண்டவர் மாத்திரம் பார்த்து ஓடும். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டார், அன்பின் தேவன் மறக்க மாட்டார். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார், ஆறுதல் கரங்களால். ஆமென். காடானாலும் எஸ் மேடானாலும் ஆமென் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். ஆமென். ரிமகன சகன சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர். மலைகள் பெயர்ந்து போகலாம், குண்டுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குண்டுகள் அசைந்து போகலாம். மாறாதேவனின் புது கிருபை, மாறாதேவனின் புது கிருபை. காலை தோறும் நமக்கு உண்டு, காலை தோறும். காடானாலும் காடானாலும் சொல்லுவோம், மேடானாலும் ஆமென் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் எஸ் ஆமென் ரிபகன சகனமா போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். ஆமென் ஆமென். சாரோனின் ஹல்லேலூயா. தோழனன்பே மற்றும் துணைவனன்பே. ஆமென். அவர் நம்மோடு கூட நிச்சயமாய் வருவார். நேசரை நான் கண்டேன், ரிபகன சகன